ஹீரோவோட காதலி ஆவியா வந்து தன்னோட சொந்த தம்பியவே கொல்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. வீட்டு உள்ள போனதுமே கரண்ட் ஆஃப் ஆயிடுது. வீடு ஃபுல்லாவே சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஸ்டெப்ஸுக்கு மேல ரொம்ப ஹைட்டான உருவத்துல தலையில்லாத கால்ல குலுசு கட்டின ஒரு பேயும் பாக்குறாரு. அப்பதான் இவர் புரிஞ்சுக்கிறாரு வீட்டுல இருக்கிறது காதலியோட பேய் கிடையாது, ஏதோ ஒரு ஆம்பளையோட பேய்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட கூட்டு வந்து வீட்லயும் காட்டுறாரு. கனியோட வீட்ல இருந்து நீ எதனா பொருள் எடுத்துட்டு வந்தான்னு கேக்குறாரு. ஆமா நானும் ஒரு கிளிப் எடுத்துட்டு வந்தேன்னு இவரு சொல்றாரு. கிளிப் எங்க இருந்து எடுத்தியோ அதே இடத்துல வச்சுட்டு இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கனிக்கு அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா அந்த பையனோட பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் நம்ம கனியோட வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. கிளிப்பை எடுத்த இடத்துல வச்சுக்கிறான். கனியை பத்தின சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலைக்காரையும் விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த க்ளூமே கிடைக்கல. அன்னைக்கு நைட் ஹீரோ வீட்டுல தங்கத்துக்கு பயந்துகிட்டு ஹோட்டல் தங்கத்துக்காக கிளம்பிடுறாரு. ஆனா இந்த ஆளோட வீட்டுக்கு அந்த பேயும் வந்து பயம்பத்த ஆரம்பிக்குது. கனியோட ஃப்ரெண்டு கிட்ட எதனா ஒரு ஆள் மூலியமா கனிக்கு பிரச்சனை வந்துச்சான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நாங்க தினமும் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஜெராக்ஸ் கடையில இருந்து ஒருத்தன் தினமும் எங்களை பாத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் மூலமா எங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை எதுவுமே வந்தது இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. கடையில போய் விசாரிக்கும் போது அந்த பையனோட பேர் பிலிப்ஸ் சொல்றாங்க. அவங்க ஒரு சர்ச்சில இருந்து வந்தவன், அவன் அப்ராட் போறதா சொல்லியிருந்தான், நேரம் போயிட்டு இருப்பான்னு இவங்க சொல்றாங்க. சர்ச்சில் பிலிப்ஸை பத்தி விசாரிச்சதுல அவரோட போட்டோவையும் கண்டுபிடிக்கிறாங்க. கனி வீட்டுல இருக்க வேலைக்காரி அவங்க பையனை அப்ராடுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஏஜென்ட்டோட நம்பர் கேட்கறதுக்காக ஹீரோவும் போறாரு. வேலைக்காரி வீட்டுல இருக்க பையனோட போட்டோவை பார்த்தா அதுல பிலிப்ஸ் போட்டு இருக்கு. அப்பதான் இவருக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. மனோட உண்மையான பேரு பிலிப்ஸ் சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்க கதவு ஓபன் பண்ணி பார்த்தா அது உள்ள பிலிப்ஸோட எலும்பு இருக்கு. அது கால்ல சலங்கையும் கட்டி இருக்கு. அப்பவே அவர் புரிஞ்சுக்கிறாரு இவரோட ஆவிதான் வந்து நம்மள தினமும் டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணா அவரோட மண்டையிலே கட்டையத்தை அந்த லேடி அடிச்சிடறாங்க. இந்த லேடியோட பையன் கனியை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். ஆனா இவன் கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பான். கேன்சரால இவங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சிருக்கான். கனியோட ஞாபகத்தை எப்பவுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கனி வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா கனியோட சிலைங்க இந்த பையன் காலையும் கட்டிருப்பாங்க. அவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இவங்க பையன் செத்ததுக்கு அப்புறமும் ஆவியா சுத்துற விஷயம் இந்த லேடிக்கு எப்பயோ தெரியும். இவங்க பையனை பத்தின விஷயத்தெல்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர் கொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க குடி தொட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இவர மயக்கத்துல இருந்து எழுப்புறாரு. இவன் கால்ல இருக்க சலங்கையை எப்படியாச்சும் கட்டணும், அப்பதான் இவனோட ஆவி சாந்தி அப்படின்னு சொல்றாரு. சலங்கையை கட்டுறதுக்கு எதனா பொருள் கிடைக்குமா சொல்லி இவரும் வீட்டுல தேடுறாரு. அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து ஹீரோ போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அந்த லேடியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு கத்தி எடுத்துன்னு போயிட்டு அந்த ரெண்டு எலும்பு கூட காலையுமே வெட்டி அங்க இருக்க அடுப்புலயும் போட்டுறாரு. வீடு மொத்தத்தையும் தீ வச்சு எரிச்சிடுறாரு. அந்த லேடியை இவரே காப்பாத்தி வெளில கூட்டு வந்துறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பெட் மேல யாரோ உட்காந்து இருக்காங்க. அந்த பொண்ணோட கிளிப் அங்க இருக்கு. யாரா இருக்கும்னு சொல்லி இவரும் பயந்து போயிட்டு பெட்ஷீட் தூக்கி மேல போட்டா அந்த உருவமும் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ரோகன் சொல்லி அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. கனி எதுக்காக இறந்து போயிருப்பாங்கன்னே தெரியாது. கனியோட ஆவிதான் இவரை தேடி வந்திருக்கும். ரோகன் சொல்லி இவரையும் கூப்பிடும். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.